அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு 2026 சிறப்பு பலன்கள் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். அதாவது அடுத்த ஆண்டு 2 பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு. சின்ன மாற்றங்கள்ல இருந்து பெரிய மாற்றங்கள் வரைக்கும் கிரக நகர்வுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில சின்னது முதல் பெரிய மாற்றங்களை வரவழைக்கும். அந்த வரிசையில அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயரக்கூடிய சனி பகவான், ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயரக்கூடிய குரு பகவான். இந்த மாற்றங்கள் ஆண்டோட இறுதியில ராகு பயிற்சியெல்லாம் வருது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஒட்டு மொத்தத்துல இந்த பயிற்சிகள், இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகின்றது, அதை வச்சுதான் அடுத்த ஆண்டு அமையும். அப்ப விருச்சிகம் ஒரு தரப்புல எதை கண்டும் பயப்படாத ஒரு ராசி, இன்னொரு தரப்புல எதற்கும் பயப்படுறதாத ஒரு ராசி. இந்த காம்பினேஷன் தான் விருச்சிகம். கோபம் வரக்கூடாது, வந்தால் யாரும் தாங்க முடியாது, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இதுதான் விருச்சிகம். உண்மையே சொல்லணும்னா மறுபிறவி எடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் விருச்சிகத்துக்கு. ரீபர்த் இயர் 2026 சொல்லலாம். உங்களுடைய மொத்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்துணைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026. பல ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த பிரிவுகள், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மன அழுத்தங்கள், சோதனைகள் தவிர உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் முற்றுப்புள்ளி தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2026ஆம் ஆண்டு. இதுல முதல் 5 மாசம் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மார்ச் 6ஆம் தேதி 3 மாசம் 2 மாசம் கழிச்சு அவர் மாறிடுவார், உங்களோட 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் தற்சமயம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியுடைய 3ஆம் இடம், உங்கள் ராசியுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இது எல்லாத்தையும் பார்ப்பார். அதாவது வெண்ண திரண்டு கையில விழுந்து அது திரண்டு வாயில விழுந்ததுன்னா எப்படின்னா அந்த மாதிரியான நிலையில விருச்சிக ராசி அன்பர்கள் ஜூன் 2ற்கு பிறகு இருப்பீங்க. ஜூன் 2 வரைக்கும் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும். ஆனா ஜூன் 2க்கு பிறகு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய விருச்சிகம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் பலன்கள். அதாவது 2026 ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் பாக்யஸ்தானத்தில். பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியையும் உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய உபஜயஸ்தானத்தையும் உங்கள் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தையும் அவர் பார்க்கும் பொழுது எண்ணற்ற யோகங்கள் கிடைக்கிறது. பல வருடங்களாக சனியினால, ராகுனால, கேதுவினால, செவ்வாயினால பாதிக்கப்பட்டு மிகுந்த தொல்லைக்கு ஆளான நீங்க இந்த குரு பார்வையினால, குரு பயிற்சியினால மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில மாற்றங்களை சந்திக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நிரந்தர வெற்றிகளை பார்க்க போகிறீர்கள். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல ஆண்டுகளா கஷ்டத்தை மட்டுமே பார்த்த விருச்சிகம் இப்பொழுது விஸ்வரூபம் எடுக்க போகிறீர்கள். அதாவது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில, அதுல நம்ம குறைச்சு மதிப்பிட முடியவே முடியாது. உச்சகட்ட வரம்புக்கு மீறின சோதனைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள், ஏன் தற்கொலையே பண்ணிட்டு உயிரே விட்டுலாமா நீங்க பல தடவை நினைச்சிருப்பீங்க. அது வாய்ப்பே இல்லை, அது உண்மைதான். நீங்க நினைக்காம இருக்கவே முடியாது, உறுதியா நான் சொல்ல முடியும். அப்படி நினைச்ச நீங்க இப்ப வாழ்க்கையுடைய கதவுகள் திறக்க போகுது. உங்களுக்கு உங்க சொந்த ஜாதகத்துல அது எப்படி இருக்கும், பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் சொல்ல முடியும். இப்ப நம்ம சொல்லக்கூடியதுதான் பொது பலன்களா. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 2ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குருவினாலும் உங்கள் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வேலை அவனமே நிம்மதியா இல்லை. நீங்க மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரங்களை கேட்டீங்கன்னாலும் இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கலன்னு அடுத்து புதிய வேலை வேணும். ஆசிப் புதிய வேலை தான் அப்படியே உங்களுடைய கதவெல்லாம் திறந்து வாழ்க்கையை விளங்க வச்சு எல்லாமே மாத்திடும் அப்படின்னு நம்புவாங்க. அதுதான் மனிதனுடைய நம்பிக்கை, அப்படிதான் இருக்கணும் கூட. ஆனா உண்மை அது இல்லை.
known devil is always better than an unknown angel சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எப்பவுமே புதிய வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பல பேர் சிந்திக்கக்கூடியது, ஐயோ பழைய வேலையே பரவாயில்லப்பா, அதுவே பரவாயில்ல, புதிய வேலையில் அதோட பெரிய பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு இந்த எண்ணம் உங்களுக்கு வராம இருக்கணும்னா இருக்கின்ற வேலையை முதல்ல நீங்க தக்க வச்சுக்கணும். புதிய வேலை தன்னால வருதுன்னா அது ஏத்துக்கலாம். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். மிகப்பெரிய அளவுல பினான்சியல் சிச்சுவேஷன் எல்லாம் மாறும் உங்களுக்கு பாசிட்டிவா. அதே மாதிரி சொர்க்கத்தை வாழ்க்கையில முதல்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோட பார்க்க முடியும். குரு யாருன்னா தனகாரகன். இந்த உலகத்துல நம்ம வாழணும், நம்மள 4 பேர் மதிக்கணும்னா நமக்கு துட்டு வேணும். பணம் இருந்தா தான் நம்மளை மதிப்பாங்க. பண்பெல்லாம் கூட இப்ப அடுத்தது பணம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. அந்த பணத்தை அவர் வேணும் சம்பாதிக்கணும், யாரு கொடுக்க முடியும்? குரு பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை கையில தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம். ஏன்னா நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை எப்படி நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறது அப்படின்னு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விளம்பரங்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வியாபார சந்தை நம்மளை பிரஷர் பண்ணுது, ஒரு அழுத்துது. நம்ம மீறி நம்ம சமுதாயத்துல வரட்டு கௌரவத்துக்காகவும் மற்றவங்க நம்மளை பெருமையா நினைக்கணுங்கிறதுக்காகவும் பல தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கறது அப்படின்னு அன்றாட வாழ்க்கையுடைய தேவையாவே நம்ம ஆக்கிட்டோம். இது இல்லாமல் இப்போ குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதார உயர்வை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில எப்பவுமே ஒரு 500 சட்டை வச்சிருக்கிறவங்களை நீங்க பாருங்க, 5 சட்டையே தான் போடுவாங்க. நீங்க 5 சட்டை வச்சிருக்கிறோம்னா 5 சட்டை தான் போடுவான். இந்த நினைப்பை வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா எவ்வளவு அதிகமா போகுதோ பொருட்கள் நம்ம சுத்தி இருக்கக்கூடியது நமக்கு நிம்மதியும் அதிகமா கம்மியாயிடும். இதுதான் அளவோட இருந்தால் வளமோட இருக்கும் நம்ம மனசு. இந்த குருவுடைய பார்வை ராசி மேல விழுது 3, 5 இந்த இடங்கள்லாம் விழுறதுனால திருமண பத்தி எல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். நல்ல எண்ணங்கள் நல்ல முடிவுகள்லாம் தன்னாலவே எடுப்பீங்க. சிறப்பா வேலை செய்யும் மைண்ட். இப்போ குரு பார்வையினால மன அழுத்தத்திலிருந்து வெளில வருவீங்க. குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். மொத்தத்துல குரு பார்வையினால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். ஆனா தேவையில்லாத நட்பை இன்னியோட நீங்க முடிச்சாகணும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் குடும்ப ரகசியங்கள், பிரச்சனைகள், கற்பு பெண்களுக்கு முக்கியமா இதுல சஞ்சலங்களை சவால்களை ராகு பகவான் தருவார். இந்த இடங்கள்ல எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். ஒருத்தர காதல் நம்பி நம்மளை கொடுக்கறது, இல்ல திருமணம் பண்ணிக்குவாரு நம்பி நம்மளை இழக்கிறது, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். தேவையில்லாத ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத ரூமர்ஸ் மூலியமாவும் நம்மளை பத்தி தேவையில்லாத பழி பாவங்கள் மூலியமாவும் நம்ம பெயர்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். கவலையே தேவையில்லை, தன்னாலேயே சரியாயிடும். உங்களை பத்தின பர்சனல் விஷயத்த யாரையும் நம்பி ஷேர் பண்ணாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சஜஷன். பெண்கள் குறிப்பா சோசியல் மீடியால நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், அதெல்லாம் எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான். ஆனா பார்க்கிறவர்களுடைய கண்கள் ஒரே மாதிரி இருக்காது. அதனால பெரிய ஆபத்துகள் வரலாம். சைபர் கிரைம் போன்ற குற்றங்கள் நடக்கலாம். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு யார் யாருக்கு வருஷக்கணக்கா குழந்தை பிறகு விருச்சிக ராசி என்பவர்களே குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம். எந்த ஒரு பெரிய அளவிலான முயற்சியோ செலவோ இல்லாமலே குழந்தை பாக்கியம் பல வருஷங்களுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ் இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும். சோர்வு, மனசோர்வு, உடல் சோர்வு, அப்படியே டயர்டா ஃபீல் பண்றது, இதெல்லாம் ஆகலும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா 10 வேலை செய்யலாமா ஒரு நாளைக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் சிறந்த பலனை தரும்? நாகராஜர் வழிபாடு. எங்கெங்க சர்ப விக்கிரகங்கள் இருக்கோ, சர்ப மரங்கள் இருக்கோ, அங்க சர்ப புத்துக்கள் இருக்கோ, அங்க நீங்க வழிபடுவது நல்ல பலனை தரும். அதே மாதிரி புத்து வழிபாடு நம்ம இப்பதான் சொன்னோம். அது புத்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும். முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு சென்று அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பாலாபிஷேகம் செய்வது நல்லது, நாகநாத சுவாமிக்கு. அதே மாதிரி எந்தெந்த கோவில்கள் நீங்க போகலாம்? திருநாகேஸ்வரம், அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில், திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் கோவில், இது மாதிரியான கோவில்கள் நீங்க போயிட்டு வந்தா நல்ல பலனை தரும். சுருக்கமாக விருச்சிக ராசிக்கு எந்தெந்த விஷயத்துல என்னென்ன மாதிரி பலன்கள் 2026 இருக்கும் பார்க்கலாம். வேலை தொழில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம், பதவி உயர்வு, பணவரவு, மிகப்பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்கள், பணவரவு. ஆனால் கவனம் தேவை. திருமணம் கவனமாக செலக்ட் பண்ணணும். அவசரப்பட்டு திருமணத்துல ஈடுபடக்கூடாது. 2ஆம் திருமணத்தில் வெயிட் பண்ணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் பத்தி பேசணும்னா பிரிந்த உறவுகள் மறுபடியும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு இந்த ஆண்டு இருக்கு.
குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தாமதமான பாக்கியம் உண்டு, இருந்தாலும் நல்ல குழந்தையா பிறக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லை. இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் என்பது பிறக்கும். சுறுசுறுப்பா நீங்க இயங்குவதையும் மன அமைதியோட முதல் முறையா நீங்க உங்களையே கண்ணாடியில பார்க்கறதையும் உங்களால உணர முடியும். ஆன்மீகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா புத்து வழிபாடு, சர்ப வழிபாடு, இதுதான் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். அதாவது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நாகராஜ சுவாமியை வழிபடுவதுதான் விருச்சிக ராசிக்கு அற்புதமான மாற்றங்களை தரும். ஒட்டு மொத்தத்துல 2026 விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ கஷ்டம், வருஷ கணக்கா கஷ்டம், 10 வருஷத்துக்கு மேல கஷ்டம். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம்தான் ஒரு புதிய பிறப்பு மாதிரி பிறந்த மாதிரி உணர்வே தரும். அதாவது அந்த அளவுக்கான உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எல்லாம் பார்த்தாச்சு, இதையும் பார்த்துருங்க. வாழ்க்கையில வெற்றினா சாதனைனா என்ன, அதற்கு தகுதியானவர்கள் நீங்க, அதையும் பார்த்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோட்ல வேறொரு சந்தர்ப்பத்துல உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.